வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ். இது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள மேடம். வெறும் 10,000 ரூபா தாங்க முதலீடு. பல ஆயிரம் ரூபாய் லாபம் சம்பாதிக்க முடியும். அப்படி ஒரு தொழில் தொடங்கணுங்கிறது எல்லாருடைய ஆசையாகவும் தான் இருக்கும். அது எப்படி பண்ண முடியும்? அதற்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் டிடர்ஜென்ட் பவுடர் வியாபாரம். இந்த டிடர்ஜென்ட் பவுடர் வியாபாரம் நம்ம உற்பத்தி செய்து பண்ண போகிறது கிடையாது. இது நம்ம வாங்கி வைக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டு விதமாக நம்ம சிறு தொழில் பண்ணலாம். ஒன்று உற்பத்தி செய்வது, வெளியில் விற்பது. இன்னொன்று ஹோல்சேலர்கிட்ட வாங்கி நம்ம கடை வைத்து வியாபாரம் செய்வது. இல்லைன்னா ஹோல்சேலர்கிட்ட வாங்கி சின்ன ப்ராசஸ் பண்ணி ரீட்டைலர்கிட்ட கொடுப்பது. இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மொத்தமாக இந்த டிடர்ஜென்ட் பவுடரை ஹோல்சேல் கடைகளில் வாங்கி அதை ரீபேக்கிங் பண்ணி, ரீபேக்கிங்னா ஒரு 20 கிலோ 25 கிலோ அப்படின்ற மாதிரி மூட்டைகளில் வாங்கி நம்ம அதை பிரித்து சிறு பைகளாக, அதாவது ஒரு 500 கிராம் 1 கிலோ அப்படின்ற அடிப்படையில் நம்ம வியாபாரம் செய்ய போகிறோம். நமக்கு இதுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிடர்ஜென்ட் பவுடர், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுச், அதுக்கப்புறம் வெயிட் மிஷின், அதுக்கப்புறம் பேக்கிங் மிஷின். இந்த வெயிட் மிஷின் பற்றி நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இது ரொம்ப குறைவான விலை தான். 2000 ரூபாய்க்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதில் 2 வகையாக இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். நமக்கு தேவை ஃபஸ்ட் என்னன்னா டிடர்ஜென்ட் பவுடர். டிடர்ஜென்ட் பவுடர் எங்கே நம்ம வாங்க முடியும்? டிடர்ஜென்ட் பவுடர் ஒட்டுமொத்தமாக நம்ம ஹோல்சேலர்கிட்ட வாங்கிக்கலாம். பெரும்பாலும் 25 கிலோ அல்லது 50 கிலோ பைகளில் தான் வரும் நம்ம ஹோல்சேலில் வாங்கும்போது. இந்த மாதிரி அந்த பக்கத்தில் ஒரு மாடலில் ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, இது மாதிரி தான் இருக்கும். 25 கிலோ பைன்றது அது மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த 25 கிலோ பையை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த 25 கிலோவா 500 கிராம் 1 கிலோன்ற மாதிரி நம்ம பிரித்து பேக்கெட் போடுறோம். அதுக்கு இந்த வெயிட் மிஷின் தேவை. இந்த வெயிட் மிஷின் 500 ரூபாலேருந்து 2000 ரூபா வரைக்கும், 500 ரூபாலேருந்து 2000 ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இதுவும் நம்ம மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். இதெல்லாம் நம்ம இந்தியா மார்ட் .comனு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டை போனீங்கன்னா அதில் எல்லா விதமான டீட்டெயில்ஸும் க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஊர் எதுன்னு பார்த்து உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எது அருகாமையில் உள்ள கடைகளில் நீங்கள் இதெல்லாம் வாங்கிக்கலாம். இந்த வெயிட் மிஷின் 500 ரூபாலேருந்து 2000 ரூபாக்குள்ள தான். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் மிஷின். பேக்கிங் மிஷினில் 2 வகை இருக்குது. ஒன்று மேனுவல், இன்னொன்று செமி ஆட்டோமேட்டிக்கு. மேனுவல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் மேனுவல் பேக்கிங் மிஷின். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இது எளிதான ஒன்று, யார் வேணால் ஈஸியாக வேலை பண்ணலாம். இன்னொன்று செமி ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின். மேனுவல் பேக்கிங் மிஷினில் என்ன உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைவான அளவு பேக்கெட் தான் போட முடியும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 40 50 அந்த தான் போட முடியும். இந்த செமி ஆட்டோமேட்டிக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு 100 பேக்கெட்டு 200 பேக்கெட் வரைக்கும் நீங்கள் எளிதாக தயாரிக்க முடியும். இந்த மாதிரி இந்த இது இருக்கும், வீல்ஸ்லாம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான அமைப்பு தான் இந்த செமி ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும். வேகமாக நம்ம பேக்கெட் போட முடியும். 200 பேக்கெட் வரைக்கும் ஒரு மணி நேரத்தில் நம்ம தயாரிக்க முடியும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெகு குறைவு தான். ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நீங்கள் இந்த தொழிலை தொடங்கி விட முடியும். வெறும் 10,000 தானா, அவ்வளோதான். நம்ம எதுவும் மிஷின் வாங்க போகிறது கிடையாது. பெரிய அளவில் இடம் நமக்கு தேவை இருக்காது. ஒரு 100 சதுரடி இடம் இருந்தாலே போதும். நம்ம அந்த பேக்கெட்டை வாங்கிட்டு ரீபேக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். 25 கிலோ அல்லது 50 கிலோ டிடர்ஜென்ட் பவுடர் வாங்கி அதை 500 கிராமாக 1 கிலோவா நம்ம ரீபேக் பண்ணி ரீட்டைலர்கிட்ட கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு பிராண்ட் ஒன்று போட்டுக்கலாம். மார்க்கெட்டில் டைடு இருந்தால் நம்ம ரைடுன்னு போட்டுக்கலாம், சன்லைட் இருந்தால் மூன் லைட்னு போட்டுக்கலாம். அது பெரிய ஏதாவது ஒரு பிராண்டை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10,000 ரூபா முதலீடு பண்ணாலும் குறைஞ்சபட்சம் 20% ப்ராஃபிட் உங்களுக்கு 100% அக்யூர்டாக வரும். உங்களுக்கு 20% லாபங்கிறது நான் சொல்ல ரொம்ப ரொம்ப குறைவு. இது நீங்கள் பல மடங்கு லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல தொழில் தான் அது. இது எங்கே விற்பனை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரீபேக்கிங் பண்ண போகிறோம். நம்ம உள்ளூர் கடைகள், பெட்டி கடைகள் இருக்குது. அதுக்கப்புறம் சாதாரண கடைகள் இருக்குது. அது தவிர சில்லறை விற்பனையான ரீட்டைல் ஸ்டோர்ஸு, பல்பொருள் அங்காடிகள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு, மளிகை கடைகள், ஆன்லைன் சில்லறை விற்பனை கடைகள்லாம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் வர்த்தகம் செய்யும் கடைகள், வேர் ஹவுசஸ். இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம இந்த டிடர்ஜென்ட் பவுடரை ரீபேக் பண்ணதும் நம்ம வியாபாரம் பண்ண முடியும்.
இந்த முறையில் நம்ம வந்து வியாபாரம் பண்ணாங்க நமக்கு ஒரு நல்ல லாபம் வர வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற இன்றும் பல அரிய தகவல்கள் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.